இறையேசுவில் அன்பார்ந்த சதுகுரு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். அருமையானவர்களே, இந்த நாள் முழுவதும் நம்முடைய வாழ்வு வளம் பெற இறைவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை துவக்க நூல் 26வது அதிகாரம் 3வது திருவசனம். அது இவ்வாறு கூறுகிறது: நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன். நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இது. ஆபிரகாம் காலத்திலே ஒரு பஞ்சம் இருந்தது. அந்த பஞ்சத்திற்காக அவன் எகிப்துக்கு சென்றான். எகிப்துக்கு சென்ற பொழுது அங்கு அவர்கள் அடிமையாக மாற்றப்பட்டார்கள். ஆனால் ஈசாக்கு காலத்திலும் ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் வந்த பொழுது அவன் எகிப்துக்கு செல்லாமல் கரார் நாட்டிற்கு சென்றான். ஆண்டவர் அவனை கரார் நாட்டுக்கு செல்ல அவர் ஆணையிட்ட பொழுது அங்கே சென்றான். அங்கே சென்று வாழ்ந்து கொண்டிருந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் விதமான ஆசீர்வாதத்தை கூறுகிறார். உனக்கு காட்டும் நாட்டிலே தங்கியிரு, அந்நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்வாய், நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொல்கிறார். இந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் அவர் ஆசி வழங்குகிறார். அவனுடைய நில அவனுக்காக அங்கிருந்த நிலபலன்களை அவனுக்கு உரிமையாக்குகிறார். கூறுகிறார், இந்த நிலங்கள் அனைத்தையும் உனக்கு உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால் அவர் நம் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார். இன்றைக்கு பலருக்கு சொந்த இல்லிடமே இல்லாமல் இருக்கிறோம். யார் ஒருவருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருகிறதோ அவனுக்கு எல்லா விதமான நிலபுலன்களையும் தருவேன் என்று சொல்கிறான். ஆசீர்வாதத்தை பெறுவதே நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, தந்தை ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்டு கூறிய வாக்கை உறுதிப்படுத்துகிறேன். முழு வழிமரபினர் விண்மீன் போலவும் பெருகச் செய்வேன். உன் வழிமரபிற்கு இந்த நிலங்கள் அனைத்தையும் தருவேன் என்று பலவிதமான வாக்குத்தத்தங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும். அதை பெறுவதற்கு ஆபிரகாம் என்ன செய்தான் என்றால், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே ஆண்டவர் அவனையும் அவன் சந்ததியையும் ஆசீர்வதித்தார். அதே போல் ஈசாக்கு ஆண்டவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கரார் நாட்டுக்கு சென்ற பொழுது அவனையும் ஆண்டவர் அவ்விதமாக ஆசீர்வதித்தார். எல்லாவற்றிலும் அவன் எடுத்த எல்லா காரியங்களிலும் அவன் ஆசீர்வதித்தான். அருமையாக அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால், நிலப்புலன்கள் ஆசீர்வதிக்கப்படும், நீ செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படும், போக்கிலும் வரத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் சந்ததி பெருகும், எல்லாவற்றிலும் நீ மகிழ்ச்சியை காண்பாய், எல்லாவற்றிலும் நலனை காண்பாய், எல்லாவற்றிலும் உன் வாழ்வு அமைதியை காணும். எனவே அப்படிப்பட்ட உயர்வான ஆசீர்வாதத்தை பெற நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அது எளிதான காரியம் அல்ல. ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து நடப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அருமையானவர்களே, ஆண்டவருடைய கட்டளையை நாம் கடைபிடிக்கும் பொழுது அதன் ஆசீர்வாதம் நமக்கு, நீ உயர்வாயே இல்லாமல் நீ தாழ்ந்து போக மாட்டாய், நீ முதல்வனாக இல்லாமல் நீ கடையனாக மாட்டாய் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார்.
விண்ணுலக பலகனை திறந்து உன் களத்தை நிரம்பி வழியும்படியாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறான். நீ பலனுக்கு கடன் கொடுப்பாய், அல்லாமல் நீ கடன் வாங்க மாட்டாய் என்று கூறுகிறான். எனவே இப்படிப்பட்ட உயர்வான ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு நம்முடைய தலையாய கடமை ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து நடப்பது. இன்று பலரும் கட்டளைகளை கடைபிடிப்பதில் ஒரு உதாசீனமாக வருவார்கள். ஏன் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கூட போகாத பலர் இருக்கிறார்கள். திருப்பலிக்கு போனாலும் கோயிலில் சென்று இல்லாமல் வெளியே நின்று அவர் வேடிக்கை பார்ப்பது போல பார்க்கிறார்கள். எப்படி ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும்? எனவே ஆண்டவர் நம்மோடு தங்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து அவரோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இரவு சாம வேளையிலும் எந்நேரமும் என் ஆண்டவரை என் கண்முன்னே வைத்திருந்தேன்னு திருப்பாடல் ஆசிரியர் கூறுவான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் இரவு சாம வேளையிலும் எந்நேரம் ஆண்டவரோடு இருக்க நாம் பழக வேண்டும். அப்படி பழகும் பொழுது, அப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்வு செழிக்கும். நம்முடைய வாழ்வு செழிப்போடு வரும். நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் அறிவு பெருகும். நம்முடைய சந்ததி பருகி பெருகும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். போக்கிலும் வரத்திலும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நமக்கு எதிராக வருபவர்களை ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக துரத்தி விடுவார். அப்படிப்பட்ட உன்னதமான கடவுள். எனவே அவரை நம்மோடு தங்க வைப்பது நம்முடைய தலையாய கடன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் நாம் அவரை தேட வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தவுடனே அவர் தேட வேண்டும். அதுபோல் நாள் முழுவதும் அவரை நம்மோடு வைத்து நாம் படுக்கைக்கு செல்லும் போதும் இரவிலும் அவரோடு இணைந்து அவர் நம்மோடு இருக்கும்படியாக அவரோடு இணைந்து நாம் நம்முடைய உறக்கத்திலும் நம்முடைய இதயம் நம்மளை அறியாமல் அது அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்விதமாக ஆண்டவரோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு வளம் பெறும். நம்முடைய வாழ்வு நலமாக இருக்கும். நம்முடைய வாழ்வு செழிக்கும். நீங்கள் மேற்கொள்கிற அனைத்திலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா நிலையிலும் நீங்கள் மற்றவருக்கு மத்தியிலே உயர்வான வாழ்வு வாழ்வீர்கள். ஏனெனில் ஆண்டவர் நம்மை கைவிடுவதும் இல்லை, நெகிழ்வதும் இல்லை என்று யோசுவாவோடு கூறியது போல அவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நம்மை ஒரு பொழுது எந்த நிலையிலும் நம்மை கைவிடவும் மாட்டார், கை நெகிழவும் மாட்டார். எனவே அவரை நாம் தங்க வைக்க நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் முயற்சி எடுத்து இறைவனுடைய ஆசிரியர் உங்கள் உள்ளத்திலே தங்கி வைக்க நீங்கள் முயற்சி எடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நலமான வாழ்வாழ உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு தந்தையே இறைவா, இந்த அருமையான வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் உன்னோடு இருந்து இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே எங்களோடு தங்கும். அன்று எம்மாவூர் சீடர்கள் பயந்து நடுங்கிய பொழுது இயேசு ஆண்டவரை பார்த்தவுடன் அவர்கள் கூறினார்கள், ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று சொன்னார்கள். ஆண்டவரை எங்களோடு தங்கும் என்று சொல்லி அவரை எப்பொழுது பார்த்தார்களோ அதன் பிறகு அவர்கள் பய உணர்வெல்லாம் ஓடிப்போய்விட்டது. ஆண்டவரோடு அவர்கள் சென்றார்கள். ஆண்டவர் மறுபடியும் அவர்களுக்கு புதிய பலன், புதிய சக்தியை பெறுவார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவரை நாம் தம்மோடு தங்க வைக்கும் பொழுது புதிய பலனும் புதிய சக்தி ஆண்டவர் நமக்கு தருவார் என்று இயேசு ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம்.